ஹலோ மக்களே, நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பியாச்சுங்க. திடீர் பயணம் தான் இருந்தாலும் முக்கியமாக போயே ஆகணும். ஒரு நேர்த்திக்கடவுள் நம்ம வந்து வேண்டிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுனால இருக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் சரி இல்லைன்னு நாங்கள் திடீர் முடிவெடுத்து கிளம்பியாச்சு. நாளைக்கு வியாழக்கிழமை ஒரு திருச்செந்தூர் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுங்க. தண்ணி வேறு வந்துச்சு. அவசரம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்படியே இந்த விளாகாக இது சொல்ல முடியாதா? ஓகேங்க, கிளம்பியாச்சு. பாப்பா வந்து விட்டுட்டு போகிறோம். சாப்பாடு உங்களுக்கு மதியம் சொன்னாலும் ஒரு இடம் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி இது பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு கோயிலேருந்து உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து கோயிலேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளாக போட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துச்சு பேசுகிறோம். அடித்து பிடிச்சிங்க. 8 மணிக்கு ட்ரெயின். இப்போ 8:10க்கு வீட்டில் எத்தனை மணி இருந்து கிளம்புனோம்? 7:15 கிளம்பி அவசரமாக கிளம்பி பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துருக்குறோம். என்னங்க பண்ணுறது, எங்கேயுமே நமக்கு நிதானமாக பிளான் பண்ணி போகவே முடியறதில்ல. அவசரம் கிளம்பி வர மாதிரி இருக்குது. இது எதனால அப்படி அவசரம்ன்றது நமக்கு திருச்செந்தூர் கோயிலில் வந்து முடிச்சு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ட்ரெயினுக்கு இங்கேருந்து வந்து திருச்செந்தூருக்கே டைரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. போன தடவைனா அங்கே போயிட்டு பஸ்ஸுக்கு போவோம். இப்போ டைரெக்டாகவே வந்து வெறும் 385 ரூபா புக்கிங் பண்ணலைங்க. புக்கிங் பண்ணால் கிடைக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் உடனே போகிறனால பெங்களூர் ட்ரெயினு டபுள் டக்கராக இருக்குது. மேலே ஒன்று கீழே ஒன்றா இருக்குது. இறங்கியாச்சு. திருநெல்வேலியில் ட்ரெயின் இறங்கியாச்சு. எப்பவுமே இங்கே இறங்கி டீ குடிச்சிட்டு பஸ்ஸுக்கு போவோம். இப்போ பார்த்தா அடுத்த ட்ரெயின் இங்கேயே இருக்கனால அது எடுத்தாச்சு. அந்த திருச்செந்தூர் போகிறதுக்கு இந்த 1 ஹவரில் வந்துடும். போய் டீ சாப்பிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணாத ட்ரெயினை விட்டு இறங்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது. இறங்கியாச்சு. அங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த டீ கடைக்கும் வந்து நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அந்த கடையில் வந்து டீ சாப்பிட்டுட்டு வடை கிடை எல்லாமே நைட்லேருந்தே நடக்கும். விடிய காத்தாலேருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு போனால் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடலாம். ஆனால் இந்த டைம் நாங்கள் என்ன பண்ணால் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம்னால வந்து டீ குடிச்சிட்டு போண்டா வாங்கி வடை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போலி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. மாதிரி ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது உப்பளம் வந்து போட்டிருந்தாங்க. டக்குன்னு அது கிட்டத்தட்ட விடிய காத்தாலன்றனால சரியாக தெரியல. ஆனால் உப்பெல்லாம் நிறையா எங்கே இருந்துச்சு, உப்பெல்லாம் இருந்துச்சு. சரி அதை ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லி ட்ரெயின் மூவ் ஆகி போகும்போது எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கி திருச்செந்தூர் வந்தாச்சு. வந்து ரயில்வே ஸ்டேஷன் பயங்கர கூட்டம். எங்கேருந்து தான் ஜனங்க வராங்கன்னு எனக்குமே தெரியலங்க. அவ்வளோ பேர். வியாழக்கிழமைன்றனால ஒரு விசேஷ நாள்னு நினைக்கிறேன். நானுமே வியாழக்கிழமை அன்னைக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அமைஞ்சிச்சு. திடீர்னு கிளம்பியாச்சு. திருச்செந்தூர் இதில் வந்து நின்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. ட்ரெயின் வந்து விடையாது. ஏன்னா அந்த 2 மணி நேரமும் ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்டில் வந்ததுனால நின்றுக்கிட்டே தான் வந்தோம். பயங்கர கூட்டம். உலகத்து ஜனங்க அவ்வளோ பேர்த்துக்கு முருகர் வந்து அருள் புரிகிறாரா என்னன்னு தெரியல. அவ்வளோ பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஆட்டோ பிடிச்சி இந்த பாருங்க வரிசை ஆட்டோங்க 20 ரூபாயாம்மா ஒரு ஆளுக்கு போனாங்க. நான் மட்டும் நடந்து போய்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்து இந்த என்ட்ரன்ஸ் இதுதான். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான். சரி அதுக்கு எதுக்கு நம்ம இது ஆட்டோவுக்கு சரி செல்லாம் இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு எல்லாம் போகிற வச்சு இந்த போர்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டோங்க அது இது என்னென்ன 90 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குன்றத ஒரு போர்டு வந்து உங்களுக்கு இருக்குது. இதை பார்த்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இதெல்லாம் வந்து பக்கம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நம்ம பார்த்துக்கலாம். அந்த போர்டை பார்த்துட்டு நம்ம கார்லேயே இதுலேயே வந்தாலும் நம்ம சுற்றி பார்க்க சௌகரியமாக இருக்கும். அந்த போர்டு போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பிக்கும் போது நான் பார்த்திங்கன்னா மாடு நிறைய வந்து இடையில வந்துட்டுருக்குது.
இப்போ நடந்து என்ட்ரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சு கடைங்கெல்லாம் இருந்துச்சு. அப்பயும் பார்த்திங்கன்னா காலைல பயங்கர கூட்டம். எப்பயுமே இன்னும் கொஞ்சம் விடிய காலத்திலே போய் குளிக்க ஆரம்பிச்சிடுவோம் கடலில். இந்த டைம் வந்து ஒரு 7:30 ஆகிப்போச்சு நாங்கள் வரத்துக்கு. அப்படியே சரி நானும் கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எனக்கு பாப்பாவுக்கு என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் போகும்போதே வந்துருச்சு. ஒரு தொப்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ஒரு ஐடியா இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அப்படியே பலரும் விடிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து முன்னெல்லாம் கூட சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாமே குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பி சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த டைம் வந்து லேட்டாக தான் கொஞ்சம் போகிற மாதிரி ஆச்சு. ஒரு 7:30 ஆகிப்போச்சு நாங்கள் போகும்போது. இது என்ட்ரன்ஸு முன்னெல்லாம் வந்து இது கட்டாமல் இருந்துச்சு. இந்த டைம் வந்து எல்லாம் கட்டி போர்டு வந்து நேம் முருகனோட நேமை போட்டு அங்கே வந்து போர்டு வச்சுட்டாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து திருச்செந்தூர் செந்தில்நாதன் சொல்லிட்டு செந்திலாண்டவர் அப்படி சொல்லிட்டு சரி அங்கே உட்காந்து ஒரு ஸ்டில்லு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா நேர்த்திக்கடன் விட்டாச்சு, மொட்டை அடிச்சிடலாம், அப்புறம் தாடியோட பார்க்க முடியாதுன்னு எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இந்த டைம் சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுக்கலாம் சொல்லிட்டு டிஃபன் ரெடியாக போயிட்டு இருந்தாங்க. அன்னதானத்துக்கு வந்து நாங்களும் பார்த்திங்கன்னா பொங்கல், வடை, சாம்பார், சட்னி, கேசரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் கடலுக்கு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கட்டடம் வந்து நல்லா கட்டியிருக்கிறாங்க. நம்ம அமௌண்ட்டு கொடுத்து தங்கிக்கலாம், மற்றபடி நம்ம வெளியில் கூட படுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே இந்த மொட்டடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கூட்டம் இருக்காது. இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பின்னாடி போய் லைனில் நின்று மொட்டை அடிக்க போயிட்டாங்க. அப்புறம் அடித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் கடலில் நாங்கள் குளிக்கிறதுக்கு இறங்கிட்டேன். எனக்கு எப்பயுமே ஒரு ரொம்ப கடல் தண்ணி, குளம் இதெல்லாம் பார்த்தாவே ஒரு ஆசையாக இருக்கும். ரொம்ப என்ன ஒருனா தனியாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. எப்பயுமே வந்து பிள்ளைங்களோட எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுறன்றது வேறு விஷயம். ஆனால் நம்ம மட்டும் போய் ஒரு தனிமையாக வந்து செய்யும்போது கொஞ்சம் வந்து யோசிச்சு முன்னெல்லாம் குடும்பத்தோடு எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லோரும் ஒட்டுமையாக ஃபேமிலியோடு போவோம். இப்போ அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம வந்து கோயில்ன்றதான் நான் கிளம்புனேன், இல்லைன்னா மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன், பிள்ளைங்களோட தான் போவேன். இந்த டைம் நம்ம நேர்த்திக்கடன்றதுனால நான் கிளம்பியாச்சு. அப்புறம் கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்வாங்கியிருக்க இடத்துல அந்த பாறைங்கெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிச்சு. குளிக்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலெல்லாம் கிழிச்சு விட்றதுனால ஆனால் பார்த்து குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க மக்கள், எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நானும் உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பையெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல பைக்குள்ளெல்லாம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து குளிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்து பார்க்க மாட்டேன், நான் கடலுக்குள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிடுவேன். பார்த்திங்கன்னா கடல் ரொம்ப வந்து உள்வாங்கியிருக்கான்னு தெரிலங்க. முன்ன மாதிரி தண்ணி எல்லாம் பாறையாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கடனை கூட்டம் குளிக்கிற இடத்துல கூட்டம் கம்மி. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் குளிச்சுட்டு யாழி கிணறுக்கு போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்களும் சரி மொட்டை அடிச்சுட்டு இவங்களும் வந்து குளிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் குளித்தாங்க, நான் ஒரு பக்கம் குளிச்சுட்டு உட்காந்துருந்தோம். நான் வந்து பக்கத்தில் எல்லாம் குளிக்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட நின்று குளிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு போகும்போது பசங்க பூரா பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. கடல்னாவே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க குளிக்கிறதுக்கு. எல்லாருமே மொட்டை பாருங்க, மொட்டை பாஸ் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் குளிச்சுட்டு அவங்க மேலே ஏறிட்டாங்க. நான் வந்து ஏறவே மாட்டேன், குளிச்சுட்டே இருப்பேன். ஒரு நிம்மதியான ஒரு நமக்கு போனதுக்கப்புறம் ஒரு நிம்மதி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ஏன்னா கோயிலுக்குன்னு போகும்போது சில பிரச்சனைகள் தீருன்றது ஒரு நம்பிக்கை. அதனாலேயே நம்ம கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை கேட்காம நேர்த்திக்கடனை விட்டுட்டாங்க, அதனால் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டைம் என்னமோ ரொம்ப கொஞ்சம் சுத்தமாகவே இருந்துச்சுங்க, முன்ன மாதிரி கிடையாது, சுத்தமாக இருந்துச்சு. என்ன அவங்க கூட சொன்னாங்க என்ன இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கையை பிடிச்சி இன்னொருத்தவங்களும் எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் பிடிச்சிக்கங்க, நான் ஒரு 4 முங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அவங்களும் முங்கிட்டு இருந்தாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு கடலில் குளிக்கிறது பயமாக இருக்குது. ஏன்னா போன டைமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நானும் குளிக்க போகும்போது கொஞ்சம் வந்து உள்ளே முங்கி எந்திரிக்கும் போதே வந்து நான் ஏதோ
குளிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து ஆழத்துக்கு போயிட்டு அப்புறம் இந்த மீன் பிடிப்பாங்களா அவங்களாம் வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனாலே நான் பயந்துட்டு இந்த டைம் வந்து முன்னாடியே குளிச்சுட்ருக்கேன். ஹாய் ஹலோ மக்களே, நம்ம நாங்கள் திருச்சூர் வந்தாச்சு, கடல்லையும் குளிச்சாச்சுங்க. நம்ம வந்து எவ்வளவு தான் வந்து வீட்டில் இருந்தாலும் சில சமயங்களில் வந்து நமக்கு ஒரு மனசு கஷ்டமாக வரும்போதோ இல்லை நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு கோயில் குளமாக இருக்கட்டும் இல்லை டூர் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மனசுக்கு வந்து பேசும்போது அளவு வந்து எப்படி அடிக்கணும்னாங்க அங்கே டிஸ்டர்பன்ஸாக சொல்லி இங்கே வந்து பேசுகிறேன். எவ்வளோதான் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம கடலில் குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும்போது நமக்கு மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும், நமக்கு ஒரு சுறுசுறுப்பாகும். சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போகிறது பிடிக்கும், சில பேருக்கு சுற்றுக்கு போகிறது பிடிக்கும். எங்களுக்கு ரெண்டுமே கோயிலுக்கு போகிறது போதே ஃபோன் நடந்து போச்சு. பேசும்போது அலை வந்து சத்து நடிச்சு ஃபோனில் தண்ணி வந்துருக்குங்க. சொன்னதுங்களா மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. என்னை பொறுத்தவரைக்கும் 2 நாளாக கோயிலுக்கு போகணும்னு தோன்றிட்டே இருந்துச்சு. முருகன் கோயிலுக்கு இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால ஒரு வீட்டோட வந்து நான் வந்து சடனாக பிளான் பண்ணதா தெரிஞ்சவங்க இவங்களாம் போகலாம்னு தான் பிளான் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா சடனாக வந்து கிளம்பியாச்சு. பாப்பா வீட்டுக்கு தான் வந்து எல்லாம் சொல்லிட்டுருக்கேன். காட்டில் பட்டா காற்று ஏன்னா வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு கோயிலுக்கும் வந்த மாதிரி ஆச்சு, ஒரு கடலில் குளிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு முருகன் வந்து நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தோணும் போது நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்களோட எண்ணமும் வந்துடும். நம்மளே மீறி வந்து நம்ம கிளம்பி வந்துடுவோம். இதில் வந்து குளிச்சாச்சு இந்த வருஷம் ரொம்ப நேற்று ஏன்னா முடிவு அவ்வளோ கூட்டம் மக்களுக்கு தான் வந்தாங்க முடிச்சாங்க. இதில் குளிச்சு எனக்கு வெளியில் வரவே மனசு கடலே ஆறு குளம் இதெல்லாம் குளிச்சா ஒரு வழியாக குளிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இது இப்போ குளித்த உடனே நேராக நம்ம வந்து முருகனை தரிசிக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். நாங்கள் முன்னெல்லாம் அப்படி தான் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டதுக்கப்புறம் எப்பயுமே இங்கே ஒரு விநாயகர் தும்பி விநாயகர் தானம்மா தூண்டு கை விநாயகர்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அது அந்த விநாயகருக்கு பேர். அந்த விநாயகரை போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வழிபட்டுட்டு தேங்காய் உடைக்கிறவங்க நம்ம மனசை பொறுத்து தாங்க எதுவுமே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தேங்காய் உடைச்சோம். சூர தேங்காய் உடைக்கிறாங்க நிறைய, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோ இல்லை நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்துக்காகவே எல்லாம் வந்து நிறைய தேங்காய் உடைச்சாங்க. நாங்களும் ஃபஸ்ட்டு வருஷம் போன வருஷம் உடைச்சோம். இப்போ வந்து நான் சூடை மட்டும் வாங்கி கொளுத்த சொல்லிட்டேன் அவங்கள. இங்கே இந்த விநாயகர் கோயில் தாங்க. இந்த விநாயகர் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த தூண்டுகை விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து திருச்சி அந்த முருகனை தரிசிக்க போகணுமாம்மா. இந்த தேங்காய் வாங்கி எல்லாருமே வந்து சுற்றிட்டு இந்த இடத்துல முன்னாடி வந்து உடைக்கிற தலையை சுற்றிட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள திருஷ்டியாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆகட்டும் உடைச்சிட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா, சாமியெல்லாம் தரிசிட்டு வந்து வெளியில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா தங்கத்தேர் ரெடியாக நின்றுச்சுங்க. போய் தொட்டு கும்பிட்டுட்டு யானையை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப. பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் யானையை மிஸ் பண்ணியாச்சு. தங்கத்தேரை பார்த்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு திருநீர்லாம் வாங்கி தொட்டு கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு சரி நான் வந்து நாளிக்கிணறுல குளிக்கிறதுக்காக சரி வீட்டில் கடல் தண்ணி கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் பிடிக்கிறதுக்காக பிடிச்சேங்க மறுபடியும். ஏன்னா இந்த டைம் நான் பாட்டில் பிடிக்கும்போது எனக்கு முடியவே இல்லை உடம்பு ஹெல்த்து. அதனால் வந்து அலை வரும்போது பாட்டிலை காட்டினேன், ஒரு பாதி ரொம்பிச்சு. திரும்ப கொஞ்சம் நேரம் குனிஞ்சேன், பாதி ரொம்பிச்சு. இப்படியே வந்து அலை பெரிய அலை வரட்டும் பிடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அலையிலே நின்றுருந்தேன். எனக்கு கிளம்புறதுக்கு மனசு இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பாப்பா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களோட போகும்போது நம்ம எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் தனியாக போனதுனால நான் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ வரணும்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பாட்டிலில் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடவே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ கூட்டம் இந்த வருஷம். எப்பயுமே 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடும். இந்த தடவை தரிசனத்துக்கு வந்து பயங்கர கூட்டம். தனியாக வேறு விட்டுருந்தாங்க. 100 ரூபா டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அதை விட கூட்டம். நாங்கள் பொது தரிசனத்துக்கு தான் போவோம். எப்போ போனாலுமே எங்கே போனாலுமே காசு கொடுத்து வந்து சாமியை பார்க்கணுன்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அது வேண்டுதலாகவே இருக்கட்டும், ஒரு கஷ்டப்பட்டு தான் போகணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. போனோடனே காசை கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு வர விஷயம் வந்து எனக்கு வந்து பழக்கமும் கிடையாது, செய்யவும் விட மாட்டேன். பொறுமையாக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாமியை தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லி தான் நான் நினப்பேன். அதே மாதிரி பார்த்து தண்ணியை பிடிச்சிட்டு கிளம்பிட்டு சரி இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். சரி, ஏன்னா மொட்டை அடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. அதனால் வந்து எடுத்துகிட்டு இப்போ என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர டயர்டு, தலைவலி. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேங்க. மதியமாக அன்னதானம் சாப்பிட்டோம். ஆனால் என்னால் முடியலை. எப்பயுமே போனாலும் அங்கே அந்த பனங்கிழங்கு வாங்கணும்னு நினப்பேன். வாங்கன்னு கட்டு 50 ரூபா சொன்னாங்க. சரி 20 ரூபா இது வாங்கலான்னு பார்க்க சில்லறை தேடி பார்த்தா பர்சத்து கிடைக்கல. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து அந்த லைட்டு செட்டிங் நல்லா இருந்துச்சு. சரி அதில் 2 பேர் நின்று ஸ்டில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் அங்கே நின்று ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருநங்கை இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஏதோ சிவன் இதுக்கு வந்து 100 பேர் கல்யாணம் வைக்க போகிறதா சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க ஃபஸ்ட்டு என் கையில் 10 ரூபாயை கொடுத்து இதை கொண்டு போய் வீட்டில் வைங்கன்னு சொன்னாங்க. சரி என் பர்ஸை சரி அன்னதானம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், 10 ரூபாயை கொடுத்து 50 ரூபா வாங்கிட்டாங்க அப்படி சொல்லி. அப்படி கிடையாது, நான் 10 ரூபாயை கொடுத்தாலும் அவங்க வாங்கி தான் ஆகணும். ஆனால் எனக்கு மனசுக்கு தோன்ற விஷயத்த நம்ம செய்யலாமேன்ற ஒரு இதுக்காக அன்னதானம்னு சொல்லும்போது ஒரு 4 பேர்த்துக்கு வந்து அது நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பைசா எடுத்து 50 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிட்டேங்க.